ஹலோங்க. இன்னைக்கு நம்ம தேங்கோட ஒரு 3 ஷாட் தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 2. ஸோ போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணலாம்னு வந்திருப்பாங்க. ஸோ அதோட இந்த பாட்ட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டின்யூ டூ த பார்ட் 2 இன் 3 ஷாட். ஸோ அப்படியே தேங்க வாயனை பார்த்து அப்படியே தாங்குறாரு. வாயனா இல்லை நீங்கள் விடுங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு பாட்டுக்கு வகுத்து பிடிச்சிட்டு அங்கேருந்து போகிறா. தேங்க் பின்னாடியே வரான் குட்டி போட்டு போன மாதிரி. ஏய் என்னடி ஆச்சுங்க வாடி வா வா என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை விடுங்க. ஓ பீரியட்ஸா? பீரியட்ஸாம்மா? என்ன இன்னைக்கும் இல்லாத அக்கறை இப்போ வந்திருக்கு உங்களுக்கு? என்ன உங்கள் எக்ஸ் வந்துட்டான்னு சொல்லிட்டு மொத்த அக்கறையும் தூக்கி கேமரா காட்டுறீங்களா? ஓ அவள் வீட்டில் எங்கேயோ கேமரா வச்சுருப்பா, இல்லை ஸ்பீக்கர் எங்கேயாவது வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேணுக்கிட்டே பண்ணிகிட்டு இருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்கள். என் மேலாம் உங்களுக்குலாம் சத்தியமாக அக்கறை இருக்க போகிறது கிடையாது. சும்மா தேவையில்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காதீங்க, சீன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, போங்க இங்கேருந்து. ஏய் மேலே எனக்கு அக்கறை எவன் சொன்னா? எதுக்கு தேவலாம் இப்படி பண்ணிகிட்ருக்க? யார் சொல்லணும்? மற்றவங்க ஃபேஸை பார்த்தா நல்லா தெரியுது. அக்கறை என் மேலே. நான் தான் கல்யாணம் புதுசுலேருந்து உங்கள் மேலே இது வேணும் அது வேணும் அக்கறையாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு கண்டுக்கிறது கூட கிடையாது. ஏய் உண்மையாகவே உன்னை எனக்கு பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும். என்ன உங்களுக்கு பிடிக்கும்? இதை நான் நம்பணும். சரி நம்பிட்டேன். ஏய் உன் மேலே அக்கறைலாம் நீ அவன் சொன்னான்? அதெல்லாம் இருக்குது. ஓ அப்படியா? அது உங்க இருக்குது பாருங்கள் அந்த சோறு, அதுக்கிட்ட வேணால் போய் பேசுங்க. ஏன்னா கடந்த சில 3 மாதமா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேனா இல்லை அந்த சோறுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சம்திங் எனக்கே டவுட்டாக இருக்கும். நான் பாட்டுக்கு உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பேன். பட் நீங்கள் யாருவோ எவட்டையோ பேசுதா அப்படின்ற மாதிரியே நின்றுட்டுருப்பீங்க. அப்படி தானே? இப்போ நான் சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு எப்படி ஃபேஸ் அப்படியே மாறுதா? எனக்கும் எத்தனை நாள் மாறி இருக்கும், எப்படிலாம் ஃபீல் ஆகிருக்கும். உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை? அதை பற்றியா நீங்களாம் யோசிச்சதே கிடையாது. அப்படி யோசிச்சிருந்தா என்ன இப்படி விட்டுருப்பீங்களா? உங்கள் எக்ஸில் வரையாமல் திருப்பி போயிட்டா அப்போ பொண்ணுங்களே இப்படி தான் அப்படின்னு மாதிரி தாட் உங்களுக்கு, அப்படி தானே? அது என்னமோ உண்மை தான் அப்படிங்கிற தாட் எனக்கு இருந்தது உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ண அந்த 2 மாதத்துலேயே எப்படி சொல்கிறது, எனக்கு அப்படியே தாங்குவடி தாங்குன்னு தாங்கினேன். அந்த மீதி 1 மாதம் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. இப்போ உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், கவலைப்படாத. ஓ அப்போது நான் உங்களை பற்றி என்ன புரிஞ்சுக்கல, நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு 3 மாதம் வேணும்ல, எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு 3 வருஷம் வேணும். என்னது 3 வருஷமா? சொல்லலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ண. ஹலோ தொட்டிங்கன்னா கையை உடச்சிருவேன். இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து தொடுவீங்க, இஷ்டத்துக்கு நீங்கள் பாசமாக பேசுவீங்க. நீங்கள் எப்போ பாசமாக பேசுவீங்களோ நானும் சொல்லுங்கன்னு சிரிச்சிட்டே பேசணும். நீங்கள் எப்போ கோவமாக பேசுவீங்களோ சரிங்க அப்படின்னு அமைதியாக கேட்டுட்டு போகணுமா? இது எந்த வகையில் நியாயம்? அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன். சரி இருந்துட்டு போ. நான் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக இந்த 3 மாதத்தில் உங்கள் சுண்டு விரல் கூட மேலே பட்டது கிடையாது. இஸ் இட் ரைட்? யா ரைட். அப்புறம் என்ன என்னைக்கு மட்டும் வந்து கிஸ் பண்ணுறீங்க, இடுப்பில் கை வைக்கிறீங்க, அங்கே வைக்கிறீங்க, யாரை கேட்டதெல்லாம்? இந்த வேலையே இங்கே இருக்கக்கூடாது. ஒழுங்காக இங்கேருந்து தள்ளி நிடுங்க. இருக்கணுமாக்கும்? ஆமாம் இருக்கணும். என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க வேலை வச்சுக்கூடாது. தள்ளி 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 போய் நில்லுங்க. முடியாது நான் ரெடி பண்ணுவேன். என்னாலாம் முடியாது. நான் இன்னைக்கு என்ன இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸு. ஓ அப்போ உனக்கே ஆசை இருக்குது போல் 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு. அதை நீயே முந்திட்டு சொல்கிற உனக்கு இன்றைக்கி பீரியட்ஸுன்னு, அப்படி தானே? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதிங்க. நான் உண்மையாக கோவமாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு தேங்கை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பாட்டுக்கு பெட்டில் போய் படுத்துக்கிட்டா. தேங்க் கேட்குறான், சேஞ்ச் பண்ணலையாடி அப்படின்ட்டு வாயினோம். என்ன 3 மாதம் இல்லாமல் இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் எங்கே போச்சு இந்த பேச்செல்லாம்? இத்தனை நாள் எங்கே போச்சு இந்த டீஸ் பண்ணுற பழக்கம்? இத்தனை நாள் எங்கே போச்சு அவளை இந்த அக்கறை? இப்போ மட்டும் எங்கே வந்துச்சு? இப்போ நீங்கள் திடீர்னு கொட்டவும் நான் ஏற்றுக்கணுமா? நீங்கள் திடீர்னு உம்முன்னு போவீங்க, அதையும் நான் ஏற்றுக்கணும். திடீர்னு பாசத்தை கொட்டுவீங்க, அதையும் ஏற்றுக்கணுமா? இங்கே பாருங்கள் எனக்கு மனசு தான் இருக்குது, கல் கிடையாது. நீங்கள் சொல்கிற அப்பெல்லாம் மாறி மாறி நடிச்சிட்டு இருக்கிறதுக்கு. போங்க இங்கிட்டு. என்ன அழுகிறியா? அதெல்லாம் இல்லையே, நான் ஏன் அழுக போகிறேன்? நான்லாம் அழுகலை அப்படின்ட்டு வாயின் படுக்க கொஞ்சம் லைட்டாக அழுக வருது. ஏன்னா அவளுக்கு வந்து பெயினாக இருக்குல்ல. ஸோ அதனால் அப்படியே அழுதுகிட்டே படுத்து கிடக்குறா. ஸோ தேங்க் புரியுது. சரி நம்ம பொண்டாட்டிக்கு வலிக்குது போல் அப்படின்ட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாரு வாயினும். என்ன போயிட்டான்? இப்போ தான் நம்மள அக்கறை இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான், அதுக்குள்ளே போயிட்டான். அப்போ போச்சா? அவ்வளோதானா? வெறும் 5 நிமிஷம் தானா? அப்போவே நினச்சேன் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. ஸோ அதனால மட்டும்தான்
இந்த மாதிரி பண்ணியிருக்கான். வேறு எதுனாலும் இல்லை வாயன். நீ தான் ஒரு செகண்ட் அப்படி சந்தோஷப்பட்டுட்ட, அப்படி பேராசைப்பட்டுட்ட, உலகத்திலே நடக்காத ஒரு அதிசயத்தை நினச்சி பார்த்துட்ட, யோசிச்சுட்ட, அதை வச்சு ஒரு கோட்டையை கட்டிட்ட. அதனால தான் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. ச்சே, நான் நான் அப்படி எந்த வகையில் அவளோட அழகு கம்மியாக இருக்கேன்? அவளோட நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்? என்னை பார்த்து இந்த நான் இப்படி போகுதே. அவளே நடிச்சிட்டு சாகுறான். ஒரு 5 நிமிஷம் அவள் வந்துட்டு போனா அப்படிங்கிறதுக்காக எம்மளை எப்படி பார்த்து போய் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டேன். லவ் டைலாக்ஸ் பா சாக்லேட் பாயாக இருப்பா போல் எப்படி அடிச்சு விட்டுட்டான். ஆனால் இப்போ பாரு கண்டுக்காத முறையே போயிட்டான். குறுக்கி ராஸ்கல் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கண்டமடிக்க திட்டிட்டு அப்படியே மறுபடியும் படுத்துட்டா. கண்லேருந்து கண்ணீர் வருது. என்ன செய்ய முடியும்? தொடச்சி தான் விட முடியும். ஸோ அதனால் அதை தொடச்சி விட்டுட்டு அப்பாட்டு படுத்துட்டு இருக்கும்போது கீழே போனத்தை 5 நிமிஷத்தில் மேலே வராரு. வேணா என்ன இப்போ தான் கீழே போனால் இப்போ நான் மேலே வரான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. தேங்க வந்தது எனக்கு ஹாட் வாட்டர்லாம் கொடுக்குறாரு. வேணும் இது என்ன அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தேங்க பார்க்குறா. தேங்க குடிக்கிறது லிக்விடி ஹீட் பேக்கில் ஊற்றிட்டு வந்தேன். இந்தா பின்னாடி வச்சுக்கோ வலிக்காது. இந்த 3 மாதத்தில் எத்தனை நாளாக பீரியட்ஸ்னு சொல்லிட்டு அழுதுருப்பேன் உருண்டு இருப்பேன். இந்த நாய் என்னை கூட கண்டுக்காது. இன்றைக்கி என்ன இப்படிலாம் அக்கறையை காட்டுது? என்னடி பில்லோக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் சாஞ்சு உட்காரு. இங்கே பாரு எப்படி உட்காரு. இல்லை நான் படுக்க போகிறேன். உட்காரி. உட்காந்துட்டியா? ஓகே. இப்போ வலிக்குதாடி? வகுறு வலிக்குதா? நான் வேணா வகத்தில் கை வச்சுக்கவா? நான் வேணா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் கையில் கற்று வச்சுக்கிறதுக்கு. எடுங்க. ஓ அது வேறு உனக்கு ஆசையா? குழந்தைய உனக்கு சுமக்கணுன்னு வேறு ஆசை இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி இந்தா பொவன்ட்டோ குடி. இது குடித்தா பகிர் வலிக்காது. ஓ பொவன்ட்டோ நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்ததே தூக்கிட்டு வந்துட்டிங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சா. ஆமாம் தூக்கிட்டு தான் வந்தேன். குடிடி அப்படின்ட்டு கிளாஸில் ஊற்றிலாம் கொடுக்குறாரு. வாயனுக்கெல்லாம் எப்பாடி நம்ம புருஷனா அப்படின்ட்டு இருக்கு. இருந்தாலும் மனசுக்குள்ளே பரவாயில்ல நம்ம கட்டின கோட்டை இன்னும் அப்படியே தான் இருக்குது. எந்த புயலும் எந்த சுனாமியும் அடிச்சுட்டு போகலை அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஸோ அந்த பவுண்டவே குடிக்கிறா. தேங்காய் அதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். அடுத்து டைரி மில்க் எடுத்து நீட்டுறாரு வாயனா. ஹலோ இந்த டைரி மில்க் என்னடி பார்க்குற? பீரியட்ஸ் டைமில் சாக்லேட் சாப்பிட்டா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்ல, அதான். அதெல்லாம் சரிதான். இந்த டைரி மில்க் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இல்லையே. பாரு ஸ்வீட் ஹார்ட், இன்னைக்கு உனக்கு கொடுக்கலாம் ஆசையா அப்படின்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். எடுத்து கொடுக்கலான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் எப்படி கொடுக்கன்னு தெரியாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போது வெயிட் பண்ணுங்கள். அப்போது 1 மாதமாக நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்படி சாக்லேட் வருதுன்னே தெரியாது. ஆனால் சாக்லேட் வரும். நானும் எடுத்து நிறைய வாட்டி தின்னு போட்டிருக்கேன். ஆனால் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் வாங்கி வச்சது நீங்களா? நான் தான். ஃபைனலே கண்டுபிடிச்சிட்ட போல். எப்படி மாமனுக்கு மேலே பாசம் ரொம்ப அதிகம்ல, அதான் உனக்கு பிடிச்ச சாக்லேட்டை தினம் வாங்கிட்டு வந்து தினம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பேன். ஆனால் நீ சரியான கூமுட்டடி. நான் வாங்கி வைக்கலை, என் புருஷனும் வாங்கி வைக்க மாட்டான். அப்புறம் அது எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் கூட உனக்கு வரல. அப்படி வந்தாலுமே அதில் விஷம் இருக்குமா இல்லை அந்த சாக்லேட் என்னது அப்படின்னு அதை வச்சு ஆராய்ச்சியாவது பண்ணியிருக்கான். சாக்லேட்டா ஈர பழ கட்டிட்டு அதை எடுத்து பிச்சு அப்படியே டொபக்கு டொபக்குன்னு வாயில் போடுவோம். பார்த்தியா சரியான திறமசாலிட்டி நீ. அப்போது இவனுக்கு நம்மளால பாஸ் இருந்திருக்கு போலையே அப்படின்ட்டு இருக்குவா. எனக்கு லைட்டாக சிரிப்பு வருது. இருந்தாலும் காட்டிக்கிறது கிடையாது. அப்படியே அந்த டைரி மில்க் வாங்கி சரி பரவாயில்ல வாங்கிட்டு வந்தீங்க என்ன செய்யுது குடிக்கிறாங்களே சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ஒரு பெருந்தன்மே சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்பாட்டுக்கு சாப்பிட்றா. தேங்க் சிரிப்பு தான் வருது. புரியுது இது என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. சரின்னு வாங்க அந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லிப்ஸ் கிட்ட அந்த சாக்லேட் லைட்டாக வந்துருச்சு. தேங்காய் அதை கையால் எடுத்து விடலாம். ஆனால் எடுத்து விட மாட்டார் அம்மா. நேராக அப்படியே வாயனோட கிட்டே போகிறாரு. வாயன் அப்படியே பின்னாடி பேக் வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உன் லிப்ஸ் ஒட்டி சாக்லேட் இருக்கு. அதுக்கு அதான் அதை எடுத்து விடலான்னு. எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நானே டிஷ்யூ வச்சு எடுத்துக்கிறேன். நீ என்ன எடுக்கணும்? அதான் என்ன இருங்கல்ல. நீங்கள் என் டிஷ்யூ எடுத்து கொடுக்க போகிறீங்களா? நானே மொத்தமாக எடுக்க போகிறேன். எப்படி அப்படிங்கும்போது தேங்க அப்படியே வானை கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு
அவரோட லோ லிப்ஸை வச்சு அந்த சாக்லேட்டையும் அப்படியே டிப் பண்ணி எடுக்கிறாரு. வாயனுக்கா, அம்மா என்னையா இவன் இப்படி கிஸ் பண்ணுறானே, எனக்கு தள்ளிவிடவே மனசு வர மாட்டேங்குது அப்படின்ட்டு அவள் அந்த கிஸ்குள்ளே அப்படியே முழுகிட்டா. தேங்குமே அப்படியே வாயனை விடாமல் சாக்லேட் எப்போ எடுத்து சாப்பிட்டாப்புல, இருந்தாலும் அவர் பாட்டுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்க வாயனும் என்ன இவன் விடவே மாட்டிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் வாயனுக்கு வந்து தேங்க கிஸ் பண்ணாமல் இருக்க முடியல. இருந்தாலும் ஒரு பக்கம் ஈகோ தடுக்குது, அதென்ன இவன் வந்த உடனே இவன் வலையில் விழுந்துருமா அப்படின்ட்டு. ஸோ அதனால் அப்படியே தேங்க அப்படியே லைட்டாக தள்ளி விட்றா. ஸோ தேங்க சரி மூச்சு விட்டுது போல் அப்படின்ட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே வாயனை பார்க்குறாரு. வாயனை அப்படியே தேங்க பார்க்குறா. வாயனும், நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்கா தலையிடுங்க. ஏண்டி இவ்வளோ நேரம் நான் குதி குதின்னு குதிச்சா, இப்போ ஒத்த கிஸ்ஸை போட்டதும் அப்படியே என்ன அப்படியே சவுண்டெல்லாம் லோ ஆகுதே, வாய்ஸெல்லாம் அப்படியே உள்ளே போகுதே, ஒரு மாதிரி பண்ணுறியடி. என்ன மாமே மேலே விழுந்துட்டியா? ஆமாம் மாமே கிழிச்சா போங்க இங்கிட்டு. இத்தனை நாள் வராத பாசம் இப்போ வந்துடுச்சா? ஏய் இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும், பக்கர் வலிக்குது, படுக்கணும், விட்டுறீங்களா? சரி சரி வலிக்குது போல், படு 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 படுடி, நீங்கள் போங்க அங்கிட்டு. சரி நான் உனக்கு பின்னாடி படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வாயனை பின்னாடி ஹக் பண்ணிக்கிறாரு. வாயனுக்கா, இப்போல்லாம் பண்ண வேணாம், நான் பீரியட்ஸில் இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளியே படுங்க. ஏண்டி உன்னை மறந்து வந்துடுவேன்னு நினப்பா? ஆமாம், இந்த வழியில் நினப்பு வேறு, போங்க அங்கிட்டு, நீங்கள் படுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுறேன், லைட்டாக ஆஃப் பண்ணிடுவா. டபுள் மீனிங்கில் கேட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், ஒழுங்காக ஆஃப் பண்ணுங்க அப்படின்றா. ஸோ தேங்கும் லைட்டாக ஆஃப் பண்ணிட்டாப்புல. ஸோ 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. வாயனுக்கு வந்து அடிக்கடி பெயின் வருது. ஸோ அதனால் நைட் அப்படியே கொஞ்சம் உருளவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் புள்ள பாவம் கொஞ்சம் கஷ்டப்படுறா. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே எழுந்துச்சி உட்காரும் போது தேங்க கண்ணு முடிச்சுட்டு, ஏய் ரெடி ஆச்சு, வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் வேணால் போகலாமா, நானும் தூக்கிட்டு போகிறேன்டி. ஐயோ அது மந்த் நார்மல் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமாவா? நிஜமாக ஒன்றும் இல்லையா? இல்லை எனக்காக சும்மா சொல்கிறியா? சத்தியமாக ஒன்றும் இல்லை, அது அப்படி தான் வலிக்கும். ஒன்று பண்ணுறீங்களா? சொல்லு என்ன பண்ணும்? போய் தண்ணி மட்டும் இட்டு வாங்க, காலியாக போயிடுச்சு. சரி சரி இருடி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு தேங்க தூங்கிட்டு இருந்த மனுஷன் இவளுக்காக எழுந்திரிச்சு கீழே போய் தண்ணி எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு வாயனுக்கு அதை கிளாஸ்லேயும் ஊற்றி அப்படியே கொடுக்குறாரு. பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காரு. வாயனுக்கே ஒரு செகண்ட் பாவமாக இருக்குல்ல, மன்னிச்சிடலாமா அப்படின்ட்டுருக்கு. இருந்தாலும் வேணாம், நம்மளே 3 மாதம் ஆலையை விட்டுருக்கான், நம்மளே 1 வாரம் ஆலையை விட்டா தான் எனக்குலாம் மனசாரம் அப்படின்ன மாதிரி வாயனை அந்த தண்ணியை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு தேங்கியே பார்த்துட்ருக்கா. தேங்கும் ஓகே வாடி, ஓகே தானே? ஓகே தான், படுக்கட்டுமா? படு அப்படின்ட்டு வாயனை படுக்கவும் வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போடுத்திட்டு அவர் பக்கத்துலேயே படுத்துட்டு, வலிக்குதுன்னா சொல்லுடி, ரொம்ப வலிச்சு சொல்லு, நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக தான் சொல்கிறா. தேங்க் அதை கேட்டோடனே மனசுலாம் அப்படியே புளிஞ்சு எடுத்துருச்சு. டக்குன்னு அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு பீரியட்ஸு ரொம்ப வலிக்குதுன்றா, என்னம்மா பண்ணுறது, ஏதாவது நாட்டு மருத்துவம் தான் சொல்ல, வயிறு வலி நிற்கிறதுக்கு இடுப்பு நிற்கிறதுக்கு சொல்லுமா. ஏன்டா மாவனே அத்தராத்திரி கால் பண்ணி கேட்குற கேள்வியாடா இது? மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொல்லுமா. ஏன்டா என் உயிரை வாங்குற? சொல்லுமா. அதெல்லாம் நார்மல் தான்டா, நின்றுண்டா. அதெல்லாம் நிற்காதம்மா, அவளுக்கு வலிக்குதாம்மா. வயிறு வலி மாத்திரை இருந்தால் படுத்து சாப்பிட்டு தூங்க சொல்லு. அவளுக்கு இடுப்பு வலிக்குதா, இடுப்பில் தைலம் தேய்ச்சி விடு, வலி கொஞ்சம் கம்மியாகும். அப்படியா? சரி மாவனே ஒரு நிமிஷம் இரு. என்னம்மா? நீ எப்பயுமே உன் பொண்டாட்டி மேலே அக்கறைப்பட மாட்டியே, அவளை நான் உனக்கு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நீ என்ன சொன்ன? நான் இவளை என்ன ஆனாலும் சரி இவளை கண்டுக்கவே மாட்டேன், இவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன், சுண்டு விரல் கூட அவளை படாது அப்படின்ற மாதிரி பெரிய டைலாக்லாம் ஊட்டி, நான் பொண்ணுங்களே நம்ப மாட்டேன், நான் பொண்ணுங்களுக்கே எதிரி, நான் ஆண்களுக்கு தான் எதோ சொல்லியடா. இப்போ எங்கே போச்சு மாவனே அதெல்லாம்? மா அது 2023மா. அப்போ இது 2024 அதான். அடப்பாவி. சரி விடுமா, என் பொண்டாட்டிப்பான் வழியில் துடிச்சிட்ருக்கா, நான் அப்புறம் பேசுகிறேன், கலவை அப்படின்ட்டு அவர் படுக்க ஃபோனை கட் பண்ணிட்டாரு. வாயனுக்குலாம் சரியான சிரிப்பு, இருந்தாலும் அப்படி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு படுத்து கிடக்குறா. தேங்கும் வாயனுக்கு வந்து, இந்த டேப்லெட் போட்டுக்கோ, இது போட்டால் வயிறு வலிக்காது அம்மா சொன்னாங்க. ஐயோ நான் அதை ஆல்ரெடி போட்டுட்டேன். போட்டுமா வலிக்குது? லைட்டாக வலிக்குது. சரி இரு, எங்கள் அம்மா தைலம் தடி விட சொல்லிச்சு, நான் விட்றேன். எங்கன்னு?
இடுப்பில் தான். வேறங்க காமி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கொடுங்க நானே தைச்சிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே தேய்ச்சி விட்றேன் தள்ளுடி. ஐய ம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இத்தனை நாள் நீங்களா தைச்சிக்கிட்டீங்க? நான் தானே தைச்சிக்கிட்டேன். எப்பயும் நானே தைச்சிக்கிறேன், ஒன்றும் வேண்டாம். அது எப்படி? உடம்பு வலி ஏற்பட்டாலுமே வாய் மட்டும் குறையாதுல்ல, வாய் மட்டும் பே 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 பேன்னு நல்லா பேசுடி. நீங்கள் கூட தான் கொடுங்க, நான் தான் தேய்ச்சி விடுவோம் அப்படின்ட்டு அவர் டாப்பெல்லாம் தூக்கிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. அப்படியே உட்காந்துக்கிட்டா. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் தூக்குனதுக்கப்புறம்? அதனால் அமைதியாக உட்காந்துக்கிட்டா. தேங்கும் சரின்னு சொல்லிட்டு அவரும் என்னோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே இந்த தைலத்தையும் தடவிக்கிட்டே என்ன ரொமான்டிக்காக பார்க்குறாரு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்காச்சும் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லைக் பட்டன் ஒன்று இருக்குது, அதையும் தட்டுங்க. ஓகேங்களா? டாடா பை, சீ யூ லேட்டர், பாய்.